பாலஸ்தீனியர்களின் தியாகம் வரலாற்றில் பொறிக்கப்படும். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் உருக்கம். யாரை இஸ்ரேல் அழிக்க முயன்றதோ அந்த அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என விமர்சனம். காசாவில் வசிப்பவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் பாலஸ்தீனத்தை அழிக்கும் காலனித்துவ திட்டத்தின் தொடர்ச்சியாகும். இது அனைத்து சர்வதேச சட்டங்களையும் மீறுகிறது மற்றும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹமாஸ் குழுவுடனான தனது சந்திப்பின் போது இஸ்ரேல் நிகழ்த்திய முன்னோடி இல்லாத குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகளுக்கு முகம் கொடுக்கும் பாலஸ்தீனிய மக்களின் விடாமுயற்சி வரலாற்றில் பொறிக்கப்படும் என்று அராக்சி கூறினார். பாலஸ்தீனியர்கள் தங்கள் நிலங்களுக்கு திரும்பும் காட்சிகள் அவர்களது வலிமையை பிரதிபலிப்பதாக கூறினார். இஸ்ரேல் செய்த அனைத்து கொடூரமான குற்றங்கள் இருந்த போதிலும் எந்த இயக்கத்தை இஸ்ரேல் அழிக்க முயன்றதோ அந்த ஹமாஸ் இயக்கத்துடன் இறுதியில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார். கடைசியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதன் எந்த நோக்கத்தையும் அடைய தவறிவிட்டது என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.